அடுத்ததாக மாயூரம், மாயவரம், மயிலாடுதுறை என்று வழங்கப்பெறும் சிக்கண்டியூர் திரு ஞானசம்பந்தர் இத்தலத்தை பாடியுள்ளார். சிக்கண்டி என்றால் மயில். மயில் மிகவும் நடமாடும் ஊர் ஆதலால் சிக்கண்டி ஊர் என்ற பெயர் காரணமாயிற்று. கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் திருப்புகழ் 788. அமுதினை மெத்தச் சொரிந்து மாவினது இனிய பழத்தை பிழிந்து பால் நறவு அதனோடு தித்தித்த கண்டு அளாவிய இதழ் ஆராய் அழகிய பொன் தட்டின் நொண்டு வேடையின் வரு பசியர்க்கு உற்ற அன்பினால் உணவருள்பவர் ஒத்து தளர்ந்த காமுகர் மயல் தீர குமுதம் விளர்க்கத் தடம் குலாவிய நிலவு எழு முத்தை புனைந்த பாரிய குலவிய சித்திர பிரச்சண்ட பூரண தனபார குவடு இழக கட்டி உந்தி மேல் விழும் அவர் மயலில் புக்கு அழிந்த பாவியை குறை கழல் பற்றி புகழ்ந்து வாழ்வுற அருள்வாயே. வமிசமிகுத்து பிரபஞ்சம் யாவையும் மறுகிட உக்ர கொடும்பையான புன்மதி கொடு அழுத்திட்டிடும்பை ராவணன் மதியாமே மறுவரு கற்பில் சிறந்த சீதையை விதனம் விளைக்க குரங்கினால் அவன் வம்சம் அறுத்திட்டு இலங்கு மாயவன் மருகோனே. எமது மலத்தை களைந்து பாடு என அருள அதற்கு புகழ்ந்து பாடிய இயல் கவி மெச்சிட்டு உயர்ந்த பேரருள் முருகோனே. எழில் வளை மிக்க தவழ்ந்து உலாவிய பொனி நதி தெற்கில் திகழ்ந்து மேவிய இணை இலி ரத்னச் சிகண்டியூர் உரை பெருமாளே. ரத்னச் சிகண்டியூர் உரை பெருமாளே, பாவியை குறை கழல் பற்றி புகழ்ந்து வாழ்வுற அருள்வாயே. தன் குலத்தவர் பெருக்கவும் உலகம் முழுவதும் கலக்கமடையவும் உக்கிரமான கொடிய இழிவான அறிவை கொண்டு அழிவு தரும் செயல்களை செய்து துன்பம் விளைத்த ராவணன் கற்புத்தன்மையை பொருட்படுத்தாமல் குற்றமில்லாத கற்பில் உயர் சீதைக்கு துன்பம் உண்டாக்க குரங்குகளின் துணையை கொண்டு அவனது குலத்தை அறுத்து சிறப்புடன் விளங்கும் திருமாலின் மருமகனே. அரு கற்பில் சிறந்த சீதையை விதனம் விளைக்க குரங்கினால் அவன் வம்சம் அறுத்திட்டு இலங்கு மாயவன் மருகோன். என் குற்றத்தை போக்கி பாடுவாயாக என்று நீ எனக்கு திருவருள் செய்ய அதன்படி அடியேன் நின்னை புகழ்ந்து பாடிய பாடல்களை கேட்டு பாராட்டி உயர்ந்த பேற்றை எனக்கு அருளிய முருகோனே. எமது மலத்தை களைந்து பாடு என அருள அதற்கு புகழ்ந்து பாடிய இயல் கவி மெச்சிட்டு உயர்ந்த பேர் அருள் முருகோனே. அழகான சங்குகள் நிறைய தவழ்ந்து உலவும் காவிரியின் தென்கரையில் விளங்கும் தனக்கு ஒப்பற்ற மணிமயமான மயிலாடுதுறையில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. விலைமகளிர் அமிழ்தத்தை நிறைய வார்த்து மாமரத்தின் இனிய பழத்தை அதனுடன் பிழிந்து பாலும் தேனும் கூட்டி அவற்றுடன் இனிக்கின்ற கண்டையும் கலந்து அவ்வளவு சுவையுடைய வாயுதல் நீர் உடையவராக அழகிய பொன் தட்டில் முண்டு காமதாகத்துடன் வரும் மோகப்பசி உள்ளவர் மீது வைத்த அன்பால் அவர்கள் உண்ணுமாறு தருபவர் போல் தளர்ச்சி அடைந்த காமிகளின் மோக மயல் நீங்க வாய்வெழுக்க இடம் பொருந்திய நிலவின் ஒளி வீசும் முத்துமாலை சூடிய கொங்கை பாரம் என்ற மலை குழையுமாறு கட்டி அணைத்து வயிற்றின் மீது விழுவர். அத்தகையவரின் மோக வலையில் பட்டு அழிந்த பாவி
நின் ஒலிக்கும் கழலணிந்த திருவடியை பற்றி புகழ்ந்து நல்ல வாழ்வினை அடைதற்கு அருள் செய்வாயாக. அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டியவாறு